பல பேர் சோகத்தை மறைக்கிறதுக்கு போட்டுப்பாங்க. நான் இப்போ வந்து ஸ்டைலுக்கு போட்டுக்கல. சூரிய வெளிச்சமோ மற்ற வெளிச்சமோ இல்லை. ஆனால் பல பேர் சோகத்துக்கு போட்டுப்பாங்க, கண்ணீரை மறைக்கிறதுக்கு போட்டுப்பாங்க. அதுக்கு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். இன்றைக்கி 18 செப்டம்பர் 2025. இன்னியோட இந்த இரவில், அதாவது 9:15 மணி போல் நான் படுக்க போகும்போது என்னுடைய நெட்டு காலியாக இருந்தது. அதில் வந்து நான் இப்படி கொஞ்சம் நெட்டில் இப்படி பார்க்கும்போது ஒரு திடீர்னு ஒரு பயங்கரமான செய்தி கேட்டேன். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் நான் எழுந்து வந்து டிவியை ஆன் பண்ணி டிவியை பார்த்தேன். அதில் எந்த இதுலேயும் நியூஸ் வரலை. பார்த்தா புதிய தலைமுறையில் தான் நியூஸ் கீழே போட்டிருந்தாங்க. நான் பார்த்த அந்த நியூஸுக்கு கடவுளே இப்படி இருக்கக்கூடாதே, உடல்நிலை சரியில்லைன்னு இருந்து அவர் வந்துடணுமே, இப்படி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்து டிவியை போட்டு பார்த்தேன். ஏன் அவர் பணியாற்றிய டிவியில் கூட எந்த செய்தியும் கீழே போடலை. ஆனால் புதிய தலைமுறையில் கீழே செய்திகள் போட்ட உடனே எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாக எடுத்து மக்கள் சக்தி நேயர்களே. ஆமாம், மக்கள் சக்தி நேயர்களே, மிகவும் துயரமான செய்தி. படுக்க போகும்போது அதை பார்த்துட்டு வெளியில் அது என்ன உண்மையாக இருக்குமா, இதில் ஃபோனில் நெட்டு இல்லாததுனால வெறும் செய்தியை மட்டும் படித்ததுனால உண்மையாக இருக்குமான்னு வந்து பார்த்தேன். எந்த சேனல்லையும் போடலை. இவர் பணியாற்றிய சேனலில் கூட ஒன்றும் வரலை. மற்ற நிகழ்ச்சிகள் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் புதிய தலைமுறையில் கீழே நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. வருத்தம் மிக்க நிகழ்ச்சி, நடிகர் ரோபோ சங்கர் இறந்து விட்டார். இவர் வந்து உழைப்பாளியாக இருந்து, அதாவது அந்த விஜய் டிவியில் ஆரம்ப காலத்தில் வந்தப்போ, அந்த ரோபோவாக வந்தப்போ நான் பார்த்துருக்கேங்க. அவ்வளோ ஒரு டேலண்டடாக இருந்தார். அப்போ எப்போவுமே இப்போயுமே நல்ல டேலண்டடாக அந்த ரோபோ ட்ரெஸ் போட்டுண்டு, ரோபோ ட்ரெஸ்ஸை விட உடம்புலேயே அந்த பெயிண்ட் ஆட்டம் அடிச்சுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ரோபோ ஸ்டைல் நல்லா பண்ணார். அதுலேருந்து அவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்துருச்சு. விஜய் டிவியில் பணியாற்றியிருந்தார். இப்போ நல்ல எல்லா நடிகர்களோடையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து பார்த்தப்ப ஆஹா, இவர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். பண்ணால் பழையபடி கேள்விப்பட்டு நல்லா மீண்டு வந்தார். அது மாதிரி வந்துடணும், இதில் வந்து ஏதோ ஃபேக் செய்தியாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில்னு நினச்சிட்டு வந்து டிவியை பார்க்குறேன். அதில் இந்த செய்தி, அதுவும் புதிய தலைமுறை தான் இதை வெளியிட்டுறாங்க. மற்ற இதெல்லாம், அதாவது அந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். அதில் கூட பக்கத்தில் துயர செய்தின்னு வரல. அவங்கவுங்க ப்ரோக்ராம் தான் நடக்கிறது. இது ரொம்ப என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்தா தமிழிசை சகோதரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நிறையா பேருங்க ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்கார். அவங்க வந்து அவர் அந்த ரோபோ சங்கர் மேடையிலிருந்து சின்னத்திரை வண்ணத்திரைன்னு வந்திருக்கார். இவர் வந்து மறைவு வந்து திரையுலகிற்கே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் உடனே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழிசை வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் யார், பெருந்தகை, அவரும் பெருந்தகையும் வருத்தம் தெரிவித்து பார்த்தேன். முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும்லாம் முதல்வர்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அவர் அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் மக்களுக்கு. பாருங்கள், அவருடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் திரை உலகத்தினருக்கும் நட்புகளுக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அப்புறம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் வந்து மிக்க வருத்தம்னு சொல்லியிருந்திருக்கார். அடுத்தது வந்து நம்ம கமலஹாசன் அவர் வந்து ஒரு கவிதையாகவே சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருந்திருக்கார். இதெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ பெரிய நடிகர்கள் தலைவர்கள் எல்லாமே அவருக்கு வந்து இரங்கல் தெரிவித்து வருத்தப்படுறது வந்து பெரிய விஷயம். அவ்வளோ மக்கள் மனசில் அவர் இடம் பெற்றிருக்காருன்னு தான் அர்த்தம். காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அருமையாக சொல்கிறாரு. திரைப்பட உலகினருக்கு ஒரு வேண்டுகோள், அனைவரும் உடல் நலத்தை பேணி காணுங்கள்ங்கிறாரு. ஏன்னாக்க இப்போ இந்த ரோபோ சங்கரோட வயசு 46 தான்.
அதுக்குள்ளே அவர் வந்து பல பேர் நல்ல பேர் எடுத்துட்டார். அது அதே மாதிரி பாருங்கள், இறைவன் ஒரு இது வைக்கிறான் பாருங்க. உடம்பு சரியாமல் அப்படியே இருந்தார். அடுத்தது அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகி வந்தோடனே பொண்ணு படத்தில் நடிக்கிறதையும் பார்த்துட்டார். பொண்ணுக்கு வந்து நல்ல கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு நல்ல விழா எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர். இவர் டெத்து வந்து எப்படின்னு தெரியல. அதாவது உடல்நல குறைவால் போயிருக்காருங்கிறாங்க. என்ன உடல்நல குறைவுன்னு தெரியல. தனியார் பெருங்குடியில் வந்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்து காலமாயிட்டார். கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அப்படி மின்னல் வாமா மின்னல்ங்கிற மாதிரி அப்படி மின்னல் வேகத்தில் புகழெல்லாம் வந்து எல்லாம் முடித்து போயிட்டார் பாருங்க. சின்ன வயசு 46 வயசு சின்ன பையன்தான். என்ன உடல்நிலை, அதாவது லிவர் ப்ராப்ளம் ஏதோங்கிறாங்க. இந்த லிவர் ப்ராப்ளம் வரத்துக்குரிய ஏன்னா லிவர் வந்து தன்னைத்தானே குணமாக்கிக்கும். அதை வந்து ஓவராக அதை வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருந்தால் தான் அது ஒரு நிலையில் செயலிழந்து போகும். அது என்ன பிரச்சனைனால அவர் இறந்தாருன்னு தெரியல. லிவர் ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. திரையுலகத்தினருக்கெல்லாம் வருத்தம். நானே சொல்கிறேனே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரோபோவாக வந்தது அவ்வளோ டேலண்டடாக அவர் அவ்வளோ நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி மேடையில், சின்ன திரையில், வண்ணத்திரையில், அதுவும் நிறையா பேரோடு நடிக்கிறதுக்கு ஏங்கின்னு இருக்கிற இந்த பீரியடில் அவருக்கு டக்குன்னு வாய்ப்பு. சிவகார்த்திகேயனோடு நடிச்சிருக்கார், ரஜினியோடு நடிச்சிருக்கார், விஜய், அப்புறம் வந்து அஜித், விக்ரம், தனுஷ், இவங்களோட பெரிய நடிகர்கள். இவங்க கூடலாம், அதுவும் ரஜினி கூடலாம் நடிக்கணும்னு எவ்வளோ பேர் தவமாக இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு கிடச்சி நல்லா பண்ணி நடிச்சிரு. காலம் வேகமாக போகிறதுங்க. காலம் ஒரு ஆக்சிலேட்டரில் காலை வச்ச மாதிரி வேகமாக போகுது. அந்த சின்ன பையனா பார்த்த அவரை ஒரு 32 வயசில் ரோபோவாக ஆக்ட் பண்ணியிருக்கார் அவர். அதுதான் டைட்டில். அவருக்கு ரோபோ சங்கர் தான் டைட்டில். நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ வந்து கட்சி தலைவர்கள்லாம் கூட அவருக்கு இரங்கல் தெரிவித்து கீழே போடுறாங்கன்னா சம்திங் கிரேட்டு தாங்க. நல்ல மனிதரை இழந்து விட்டோம், நல்ல நகைச்சுவை கலைஞரை இழந்து விட்டோம். இந்த 2025 செப்டம்பரில் இப்படி ஒரு நியூஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆமாம், சரி, உங்களுக்கு ஒன்று தோணும், என்னடா இரவு நேரம்னு சொல்கிறாங்க, இரவு நேரம் தான் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்கிறாங்க, இவங்க என்ன கூலிங் கிளாஸ் ஸ்டைலுக்கு போட்டுக்கிறாங்களா, என்னத்துக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு இதுலேயும் இந்த ஒரு எண்ணம் தோணும். ஒன்றும் இல்லைங்க, பல பேர் சோகத்தை மறைக்கிறதுக்கு போட்டுப்பாங்க. நான் இப்போ வந்து ஸ்டைலுக்கு போட்டுக்கல, சூரிய வெளிச்சமோ மற்ற வெளிச்சமோ இல்லை. ஆனால் பல பேர் சோகத்துக்கு போட்டுப்பாங்க, கண்ணீரை மறைக்கிறதுக்கு போட்டுப்பாங்க. அதுக்கு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ரொம்ப கஷ்டம். அவரோட மறைவு வந்து அவங்க மனைவிக்கும், அவங்க பெண் பாண்டியம்மா, பெண் பேர் பாண்டியம்மாவா தெரியல, இல்லை அந்த சினிமாவில் வந்த அந்த பேர் பாண்டியம்மான்னு சொல்கிறேன் நான் தெரியல. நல்ல கேரக்டரில் அவங்க பெண்ணும் நடித்தார்கள். பேரம் இப்போ பிறந்து நல்லா இருக்காங்க. இருந்தாலும் இந்த துயர செய்தி ரொம்ப துயர செய்தி. 46 வயசில் இழந்துட்டார் தன் அப்பாவை, தன் கணவரைங்கும் போது அந்த குழந்தை தாத்தாவை பார்க்குறதுக்குள்ளேயும் போயிடுது. ஒரு தாத்தாங்கிற ஒரு அருமையான கிஃப்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க பல பேர் பார்க்கல. இப்போ அந்த குழந்தை அந்த தாத்தாங்கிற ஒரு கிஃப்டை இழந்துருக்கு. அதுக்கும் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் ஒரு அத்தனை பேரும், அதாவது சமூக என்ன சொல்கிறது, வலைதளத்தில், சோஷியல் மீடியாவில், யூடியூப்பு எல்லாருமே இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் வீட்டில் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அவருக்காக அந்த ஆன்மா நல்லபடியாக இறைவனடி சேரணும்னு அஞ்சலி செலுத்துவோம். நீங்களும் இதை பார்க்குறவங்க அந்த ரோபோ சங்கர் அவருடைய ஆன்மா இறைவனடி போய் நிம்மதியாக இருக்கணும்னு. ஏன்னா அவர் எல்லா நல்லதும் பார்த்துட்டார், ஆனால் சிறிய வயதிலே போயிட்டார். அதுதான் நமக்கு மிக வருத்தம். அந்த குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். நன்றி.